எல்லா புகழும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கலாம். இன்றைக்கு நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய நோய்களுடைய பெரும்பாலான நோய்களுடைய மூல காரணம் சிறுநீரகத்தின் இயக்க சக்தி குறைபாடாக இருக்கு. அதாவது நம்ம உடம்புல நீர் சக்தி குறைந்து விடுவதன் காரணமாகத்தான் நிறைய பிரச்சனைகள் மனிதர்களுக்கு வருது. முக்கியமா பெண்களுக்கு. என்னுடைய அனுபவத்துல நான் அதை சொல்றேன். அக்குபஞ்சர் மருத்துவ கோட்பாடுகள்ல என்ன சொல்றாங்கன்னா, பயம் என்ற உணர்ச்சி நம்முடைய மனதில் இருக்கும்போது, எழும்போது, அது நம்முடைய சிறுநீரகத்துக்கான உயிரோட்டத்தை குறைக்கக்கூடிய தன்மையில் ஆகிறது என்பது அக்குபஞ்சர் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு. அப்போ இந்த பயம் என்ற ஒரு உணர்ச்சி தான் சிறுநீரகத்தின் சக்தியை குறைப்பதற்கான தவறான வாழ்வியல் மற்றும் உணவுகளின் தன்மைகளை நம்மை செலுத்துகிறது. அதாவது சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு தவறான உணவு முறையோ தவறான வாழ்வியல் முறையோ நாம செய்யறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? நம்ம மனசுல இருக்கக்கூடிய பயம் என்ற உணர்ச்சி. அப்ப முதல் மூல காரணம் அப்படிங்கிறது மனசுல இருக்கக்கூடிய பயம் என்ற உணர்ச்சி தான். அந்த உணர்ச்சியை தொடர்ந்து தான் தவறான உணவு முறை வாழ்வியல் முறையில நாம சிக்கிக்கிறோம். நம்மள அறியாம நம்ம செஞ்சிடறோம். அது சிறுநீரகத்தை பாதிக்கும்னு தெரிஞ்சும் அதை நம்மளால தவிர்க்க முடியல. காரணம் என்னன்னா, பயம் என்ற உணர்ச்சி நம்முடைய மனதில் ஆழமாக இருந்து கொண்டு. சரி, அப்போ இந்த பயம் என்ற உணர்ச்சியை பற்றி நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இந்த பயம் எதனால வருது? பயம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, உடல் ஆரோக்கியம் குறித்த பயம். நம்ம உடம்பு ஆரோக்கியமா இல்லாம போயிடுமோ, இந்த நோய் வந்துடுமோ, அந்த நோய் வந்துடுமோ, நமக்கு அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, கடைசியா நாம செத்துருவோமோ, இந்த அடிப்படையில பயம் வளர்ந்து எழுச்சி பெற்று ஒரு மலை போல ஆகிவிடுது. பயத்துக்கு பல காரணங்கள் இருக்குது. உடல் ரீதியான, அதாவது உடல் ஆரோக்கியம் குன்றுவது தொடர்பான ஒரு காரணம் பெரிய காரணமாக இருக்கு. அப்போ நாம என்ன செய்யணும்? இந்த பயத்தை போக்கிக் கொள்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கான அடிப்படை ஞானங்களை நாம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். முக்கியமா சிறுநீரகம் தொடர்பான நோய் தன்மைகளை கொண்டிருப்பவர்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நம்முடைய மனதில் பயம் இருக்கிறது. நம்முடைய உடல் ஆரோக்கியம் குன்றி விடுமோ, அல்லது குன்றி போயிருக்கிறதோ, மரணம் நமக்கு சம்பவித்து விடுமோ, ஒரு பெரிய மருத்துவ சிகிச்சையை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் வந்து விடுமோ என்ற பயம் நமக்கு இருக்கிறது. இந்த பயத்தின் விளைவாகத்தான் நமக்கு இந்த நோய் வந்திருக்கிறது. இந்த நோயை சரி பண்ணிக்கணும்னா பயத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும். பயத்தை நீக்கிக் கொள்ளாமல் இந்த நோய் சரியே ஆகாது. அந்த நோயை வராமல் தடுத்துக் கொள்வதற்கான சரியான உணவு முறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் கூட உங்களால் தொடர்ச்சியாக உறுதியாக கடைபிடிக்க முடியாது. எப்போது மனதில் இருக்கக்கூடிய அந்த பயத்தை நீக்கிக் கொள்ளாமல். இப்போ பயத்தை நீக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்முடைய உடல் குறித்த அடிப்படை சத்தியங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கான அடிப்படை சத்தியங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நாம விபாஷனா மெடிடேஷன்ல ஃபார்ம் 10 அப்படின்னு ஆக்கி வச்சிருக்கோம். ஃபார்ம் 10 பிராக்டிஸே என்னன்னா, நம்முடைய உடல் ஆரோக்கியம் குறித்த அடிப்படை நினைவூட்டல்களை நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த ஃபார்ம் 10. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபார்ம் 10 தான் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஃபார்ம் 10 ஒரு கைடட் மெடிடேஷனாக தான் நம்ம பண்ண முடியும். அது மட்டும் அப்படிதான் பண்ண முடியும்னு நான் சொல்லலை. பட் கைடட் மெடிடேஷனாக பண்ணுறதுங்கிறது ஒரு எளிமையான விஷயமா இருக்கும். நம்ம செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் வித்தவுட் எனி கைடன்ஸ் நம்ம அதை பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார்ம் 10 நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய ராஜ உறுப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய இதயம், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகங்கள், கல்லீரல் ஆகிய உறுப்புகளின் இருப்பிடங்களின் மீது கவனம் செலுத்துகின்றோம்.
அந்த உறுப்புகளுக்கான உயிரோட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய குணம் என்ன என்பது குறித்து நமக்கு நாமே நினைவூட்டல் செய்து கொள்ளும். அதானே. அதோட சேர்ந்து அந்த உறுப்பு என்ன மாதிரி வேலையை செய்யுது, என்ன மாதிரியான உணவு முறை, வாழ்வியல் முறை ஒழுங்குகளை நாம் கடைபிடித்தால் அந்த உறுப்பை ஆரோக்கியமாக இயங்க செய்ய முடியும், அந்த உறுப்புக்கான உயிரோட்டத்தை எந்த குறைவும் இல்லாமல் நாம் செய்து தர முடியும். இதெல்லாம் நம்ம நினைவூட்டிக்கிறோம். அதுல ரொம்ப பிரதானமா நம்ம வலியுறுத்துறது அந்த குணம். எந்த குணக்கேடு நம்முடைய மனதில் இருக்கும்போது அந்த உறுப்புக்கான உயிரோட்டம் குறைகிறது என்பதை நாம் ஒரு எச்சரிக்கை உணர்வாக நமக்கு நாமே நினைவூட்டிக் கொள்ளணும். இதுதான் ஃபார்ம் 10 கண்டென்ட். இது எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஒரு கைடட் மெடிடேஷனா இதை பண்றதை பத்தி நம்ம நிறைய வகுப்புகள்ல பார்த்துருக்கிறோம். லாஸ்ட் வீக் கூட பார்த்தோம். கைடட் மெடிடேஷனா இல்லாம நம்ம செல்ஃபா எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார்ம் 10 நம்ம பண்றதுக்காக இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம். எப்பவுமே நம்ம இறைவழி தியானத்தை தொடங்கும் போது நேற்று சொன்ன மாதிரி பேசிக் ஐடியா நமக்கு இருக்கணும். மனம் 1க்கும் மனம் 2த்துக்கு இடையில ஒரு சமநிலை தன்மை ஏற்படுத்திக்க போறோம் அப்படின்ற பேசிக் ஐடியா. எதுக்காக இந்த பேசிக் ஐடியானா, இப்போ நம்ம மனசுல ஒரு கவலை இருக்குது. ஐயோ, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, இது சரியாகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு கவலை இருக்குது. இந்த கவலை மனம் 2டைய ஒரு வெளிப்பாடு தானே. ஆனா மனம் 1 என்ன சொல்லுது? உங்களுடைய மனசாட்சியினுடைய விருப்பம் என்னவா இருக்குது? எனக்கு கைவலி கால்வலி சரியாயிடணும், பரிபூர்ண ஆரோக்கியமா நான் இருக்கணும்னு தானே சொல்லுது மனம் 1. இப்போ நம்ம மனம் 2 சொல்றது தான் அதிகமா கேட்கிறோம். மனம் 1 சொல்றது கேட்கறதே இல்லை. அப்போ மனம் 1க்கும் மனம் 2த்துக்கு இடையில சமநிலை தன்மை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறத நம்ம செய்யும்போது இயல்பாகவே நம்மளுடைய இன்டென்ஷன் நமக்கு என்ன தேவையோ அதுவா இருக்கு. நமக்கு வலி இருக்க வேண்டாம், சுகமா இருக்கணும்ன்ற தன்மையில நம்முடைய மனம் செல்லுகிறது. இதுதான் பேசிக் ஐடியா. அதுக்கப்புறம் ஐடி கார்டு. நம்ம இறைவழி தியானத்தை தான் செய்யணும். அதை எப்படி தொடங்கணும்? இறை உணர்வுகளோடு தொடங்கணும். இந்த 3 ஸ்டெப்ஸ் பத்தி நேற்று பேசுவோம். ஸோ அதை பண்ணிட்டு ஃபார்ம் 10 எப்படி தொடங்கணும்னா, இப்போ இதயம் என்ற உறுப்பில் தான் முதல்ல கவனம் செலுத்தணும். ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கிட்டு சும்மா அந்த இதயத்தை நீங்க கவனிக்கணும். இதயத்தை கவனிக்கிறதுங்கிறது கற்பனையா? ஏதோ ஒன்னையா நம்ம கவனிக்கிறோம்? நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை தான் நம்ம கவனிக்கிறோம். அது நம்முடைய பார்வைக்கு புலப்படலை. ஆனா அது எப்படி இருக்கும், எப்படி இயங்கும்னு நமக்கு தெரியும் தானே. நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ நமக்குள்ள இதயம் அப்படின்ற அந்த கையடக்க அளவே உள்ள ஒரு உறுப்பு இருக்கிறது. அது சுருங்கி விரிந்து துடித்து துடித்து இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு 30 செகண்ட் அப்ராக்சிமேட்லி அந்த இதயத்துடைய இருப்பிடத்தின் மீது, அந்த இதயத்தினுடைய அமைப்பின் மீது, அந்த இதயத்தினுடைய இயக்கத்தன்மையின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். முடிந்தால் அந்த இதயம் என்ன வேலை செய்யுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல இரத்த ஓட்ட மேலாண்மை செய்வது இதயம்தான். இப்போ அந்த உறுப்பினுடைய இருப்பிடம், அந்த உறுப்பு எப்படி இருக்குது, அந்த உறுப்பு என்ன மாதிரியான ஃபங்க்ஷனல் நேச்சர்ல இயங்கிக்கிட்டு இருக்குது, அந்த உறுப்பு என்ன வேலையை செய்யுது, இது பத்தி நம்முடைய உணர்வுகளை அந்த உறுப்பின் மீது அப்படியே செலுத்தணும். இது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த உறுப்பு இயங்குறதுக்கான உயிர் ஆற்றல் நம்ம மனசை கடந்துதான் அந்த உறுப்பை அடையுது அப்படிங்கிறத நம்ம தெரிந்தவர்களாக இருக்கட்டும். அப்போ நம்ம மனசுல பெருமை இருக்கும்போது, பொறாமை இருக்கும்போது இதயத்துக்கு வரக்கூடிய அந்த உயிரோட்டம் குறைந்து போகிறது என்பதை நாம் நினைவூட்டி கொள்ள வேண்டும். இதை நம்ம சொல்லிக்கிறணும். என் மனசுல எப்பெல்லாம் பெருமையும் பொறாமையும் ஏற்படுதோ அப்பெல்லாம் என் இதயத்துக்கான உயிரோட்டத்துல நானே ஒரு குறையை ஏற்படுத்திக்கிறேன் அப்படின்றத நம்ம சொல்லணும். இதை சொல்லி சொல்லி மெடிடேஷன் பண்ணும்போது எப்பெல்லாம் நம்ம பெருமைப்படுறோமோ, ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறோமோ, அப்ப நமக்கு ஒரு பெல் அடிக்கும். வேண்டாம், இது வேண்டாம், உன் இதயத்துக்கான உயிரோட்டத்தையே நீயே குறைச்சிக்கிற, பெருமை வேண்டாம், பொறாமை வேண்டாம். அவ்வளவுதான், இதயத்துக்கான விஷயம் முடிஞ்சு போச்சு. அடுத்து மண்ணீரலின் மீது அல்லது நுரையீரலின் மீது. இந்த ஆர்டர் முக்கியம் இல்லை, அந்த 5 உறுப்புகளையும் கவர் பண்ணணும். இதயத்துக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால நுரையீரலை வெரி நெக்ஸ்ட் நம்ம கவர் பண்ணிடணும். இப்போ நுரையீரல் மேல கவனம் செலுத்தணும். அந்த உறுப்பு எப்படி இருக்குது, அது என்ன
வேலை செய்து, எந்த அடிப்படையில் அந்த வேலையை செய்து, சுருங்கி விரிந்து சுருங்கி விரிந்து சுவாசத்தை நுரையீரல் செய்து கொண்டிருக்கிறது. காற்று உள்ளிழுக்கப்பட்டால் தான் உடல் முழுக்க காற்று சக்தியினுடைய பரவல் இருக்க முடியும். எவ்வளவு முக்கியமான ஒரு வேலையை நுரையீரல் செய்து மார்பு கூட்டோட மையத்தில் இருக்குது. இதெல்லாம் நம்ம நுரையீரல் குறித்து உணர்வுகளை கொண்டு அந்த உறுப்பின் மீது கவனம் செலுத்த வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம மனசுல துக்கம் இருக்கும்போது, கடந்த காலத்தினுடைய தன்மைகளை நாம நினைச்சு 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 அதை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நுரையீரலுக்கான உயிரோட்டத்துல ஒரு குறைபாடு ஏற்படும். எனவே நாம பாஸ்ட் இஸ் பாஸ்ட் என்பதை உறுதியாக மேற்கொள்ள வேண்டும். கடந்த கால தன்மைகளை பற்றி எதுவுமே நினைக்க வேண்டாம். நாளைக்கு என்ன எனக்கு வேணுமோ அதை பத்தி நான் விரும்பக்கூடியவனா இருக்கிறேன். அப்போ இதை நீங்க சொல்லிக்கும் போது எப்பெல்லாம் நீங்க பாஸ்ட் பத்தி பாஸ்டுடைய விரும்பத்தகாத தன்மைகளை பத்தி எல்லாம் ஒரு தாட் வருதோ அப்பெல்லாம் இயல்பாவே அந்த தாட் மறைஞ்சு போய் நாளைக்கு என்ன உனக்கு வேணும், நமக்கு என்ன நாளைக்கு வேணும், அதை பத்தி யோசிப்போமே, இப்படி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்து மண்ணீரல் மீது கவனம் செலுத்துறோம். மண்ணீரலோட இருப்பிடம், அந்த மண்ணீரல் எப்படி இருக்குது, கீழ் உதட்டை ஒத்த தன்மையில் இருக்குது. மண்ணீரல் ஜீரண மண்டலத்தினுடைய தலைமை உறுப்பா இருக்குது. வயிறு, குடல்கள் உள்ளிட்ட எல்லா ஜீரண உறுப்புகளுக்கும் அதுதான் கட்டளை கொடுக்குது. இதெல்லாம் நினைச்சு பார்த்து அந்த மண்ணீரல் மேல் நம்ம கவனம் செலுத்தணும். நம்ம மனசுல கவலை எழும்போது, ஐயோ இது இப்படி இருக்கே, அது அப்படி இருக்கே, அது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோ, இப்படி நடந்துருச்சு, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, இந்த மாதிரிலாம் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது மண்ணீரலுக்கான உயிரோட்டம் குறைஞ்சு போகுது. இப்போ இனிமேல் கவலையே படக்கூடாது. கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இனிமேல் நான் கவலையே படமாட்டேன் அப்படின்ற அந்த சங்கல்பத்தை அந்த மண்ணீரல் மேல கவனம் வைக்கும்போது நமக்கு நாமளே சொல்லிக்கிறோம். அடுத்து சிறுநீரகம். நம்முடைய உடலின் பின்பகுதியில முதுகு பகுதியில பக்கத்துக்கு ஒன்றாக 2 சிறுநீரகம் இருக்குது. அது மேல அப்படியே கவனம் செலுத்தணும். அந்த சிறுநீரகம் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவு தன்மைகளையும் ஃபில்டர் பண்ணி யூரினா வெளியில அனுப்பிச்சிக்கிட்டு இருக்குது. தலை முடியிலிருந்து பாதம் வரைக்கும் சிறுநீரகம் இன்வால்வ் ஆகாத வேலையே கிடையாது. எல்லா வேலையும் சிறுநீரகம் மெயினா இன்வால்வ்மெண்ட் ஆகி செய்யுது. அப்போ அந்த சிறுநீரகத்துக்கான உயிரோட்டம், உயிராற்றல் எவ்வளவு அதிகமா தேவை. ஒரு சின்ன குறைபாட்டு கூட நம்ம பண்ணிடக்கூடாது தானே. அப்போ நம்ம மனசுல பயம் அப்படின்ற உணர்ச்சி எழும்போது சிறுநீரகத்துக்கான உயிரோட்டம் குறையுது. பயப்படவே நம்ம கூடாது. எதுக்கு பயப்படணும்? நமக்காக இறைவன் இருக்கிறான், நமக்கு தேவையானது செய்யறான். எதுக்காகவும் பயப்படக்கூடாது. உறுதியா இருப்போம், துணிவோடு இருப்போம். பயம் வேண்டாம். பயம் எப்போதெல்லாம் பயம் வருதோ பயம் வேண்டாம். அந்த கெட்ட உணர்ச்சி வரும்போது நீங்க அலர்ட் ஆயிட்டீங்கன்னா போதும். அந்த கெட்ட உணர்ச்சி மீண்டும் எழுச்சி பெறாது உங்களுக்குள்ள. அப்படியே சப்ரஸ் ஆகி அப்படியே வெளியில போயிடும், வீக்காகி வெளியில போயிடும். அடுத்து கல்லீரல் குறித்த கவனம். எல்லா உறுப்புகளுக்கும் தாய் போல இருக்கக்கூடிய உறுப்பு நம்ம உடம்போட வலது பக்கம் மார்பு கூட்டுக்கு எலும்புக்கு கீழே இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் முறிக்கக்கூடிய வேலையை செய்து. இந்த மாதிரி கல்லீரல் சார்ந்த எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் நினைவுபடுத்தி பார்த்து இந்த கல்லீரல் மேல கவனம் வச்சு இந்த கல்லீரலுக்கான உயிரோட்டம் மனசை கடந்துதான் வருது. மனசுல கோபம் இருக்கும்போது, மனசுல கோபம் இருக்கும்போது, பழி உணர்ச்சி இருக்கும்போது, வெறுப்பு இருக்கும்போது, அவசரம் இருக்கும்போது, ஒரு சமாதானம் இல்லாம இருக்கும்போது, புலம்பிக்கிட்டே இருக்கும்போது கல்லீரலுக்கான உயிரோட்டம் குறைஞ்சு போகுது. இனிமேல் நம்ம யாரு மேலேயும் கோவப்பட வேண்டாம். எதை பத்தியுமே நெகட்டிவா இருக்க வேண்டாம். யார் மேலேயுமே வெறுப்பு கொள்ள வேண்டாம். பழி உணர்ச்சியெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் பாட்டுக்கு லைட்டரா லேசா இருக்கிறேன். அதுதான் என்னுடைய கல்லீரலுக்கு நான் செய்யக்கூடிய நன்மை. இதை நீங்களே நினைவூட்டி கொண்டு கல்லீரல் மீது கவனம் செலுத்தும் போது இந்த கல்லீரலுக்கான உயிரோட்டம் அதிகமாகும். ஸோ இது ஒரு கைடட் மெடிடேஷனா இல்லாம நம்மளே செல்ஃபா பண்றதுக்கான ஒரு வழிமுறை. நீங்க செல்ஃபா பண்றதுக்கான வழிமுறையை ஃபார்ம் 10ல நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. எல்லா உறுப்புகளுக்கும் இதை செய்யாட்டி கூட பரவாயில்ல. ஏதாவது ஒரு உறுப்பு 2 உறுப்பு கூட நீங்க பண்ணணும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த புரிதல்களோடு இன்னைக்கு இந்த ஃபார்ம் 10 நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்களை மூடிருங்க. புற சூழலிலிருந்து அகசூழலுக்குள் நாம் திரும்பி இருக்கின்றோம். உடல் அதிஷ்டானாவில் நிலை பெற்றதாக இருக்கட்டும். உடலை எந்த அசைவுக்கும் உட்படுத்தாமல் ஒரு சிலை போல
இறுக்கங்கள் ஏதுமின்றி முற்றிலும் தளர்வாக நிலைநிறுத்துங்கள். இது அதிட்டான ஆகும். மூச்சின் மீது கவனத்தோடு சேர்த்து உணர்வையும் கொள்ளுங்கள். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது இறைவன் புறத்திலிருந்து. நமக்காக பிரத்யேகமாக இந்த மூச்சு படைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற உணர்வில் மூச்சின் மீது கவனம். தியானத்தினுடைய முதல் நிலையில் ஒரு சில நிமிடங்கள் புரிதலோடும் விழிப்புணர்வோடும் நிலைத்திருக்கும். இப்போ நம்ம ஃபார்ம் 10 செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்களே செல்ஃபாக இதை செய்ய ஆரம்பிங்க. இதயத்தின் மீது கவனம் செலுத்துங்க. இந்த உறுப்புடைய இருப்பிடம், இந்த உறுப்பு என்ன வேலை செய்யுது, இந்த உறுப்பு எப்படி படைக்கப்பட்டிருக்கு, என்ன மாதிரி வேலை, என்ன மாதிரி இயக்கத்தை அந்த உறுப்பு செய்யுது. இதயத்துக்கு மட்டும் நான் கைட் பண்ணுறேன். மார்பு கூட்டினுடைய மையத்தில் இதயம் என்ற கையடக்க அளவே உள்ள அந்த உறுப்பு அமைந்திருக்கிறது. இது இருப்பிடம். இந்த உறுப்பு சுருங்கி விரிந்து துடித்து துடித்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இரத்த ஓட்ட மேலாண்மையை செய்யக்கூடிய உறுப்பா இதயம் இருக்குது. இதயத்தின் மேல் அப்படியே கேஷுவலா கவனம் வைங்க. உடம்புக்கெல்லாம் தேவையான ரத்தத்தை இதயம் தான் பம்ப் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கு. இந்த உறுப்பு வெறும் ஒரு சதை பிண்டம். அந்த உறுப்புக்கு உயிராற்றல் அப்படிங்கிற அந்த கரண்ட், அந்த எனர்ஜி வந்தா தான் அது இந்த வேலையெல்லாம் செய்யும். இல்லாட்டினா அது அவ்வளவுதான். அந்த உயிராற்றல் நம்ம மனசை கடந்து தான் அந்த இதயத்துக்கு வந்து சேருதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க மனசுல பெருமை இருக்கு, ஒருத்தரை பார்த்து பராமப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இதயத்துக்கான உயிரோட்டம் நல்லா குறைஞ்சிரும். அந்த கம்மியான உயிரோட்டத்தை வச்சு தான் அந்த இதயம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தன்னுடைய வேலையை செய்யும். இதயம் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தி. அதனால இனிமேல் நான் என் மனசுல பெருமை, பொறாமை இந்த ரெண்டுமே வேண்டாம். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பெருமைப்படாமையும் பொறாமைப்படாமையும் நம்மளால இருக்க முடியாது. அப்ப நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனையா அதை கேட்கணும். இறைவனே, பெருமை இல்லாத, பொறாமை இல்லாத ஒரு மனதை எனக்காக நீ அமைத்து தருவாயாக, எனக்கு உதவி செய்வாயாக, நல்ல குணங்களில் நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச பிரார்த்தனை இருக்கும். குணங்களை மட்டும் இறைவன்கிட்ட கேட்டுட்டீங்க அப்படின்னா இறைவன் உங்களுக்காக அதை முதல்ல தருவோம். இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச பிரார்த்தனை, இறைவனிடம் குணங்களை கேளுங்க. இறைவனே எனக்கு உதவி செய்வாயா, பெருமையே வேண்டாம், யாரை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது, எனக்கு உதவி செய்வாய். இறைவனுடைய பேருதவி
அதற்கான அத்தாட்சியாக நீங்கள் இருப்பீர்கள். இப்படிதான் ஒரு உறுப்பு குறித்த இந்த ஃபார்ம் 10 நாம பண்ணணும். இப்போ நீங்களே ஒவ்வொரு உறுப்புக்கும் பண்ணுங்க. அடுத்து நுரையீரலின் மீது கவனம். அடுத்து உங்களுடைய மண்ணீரலின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய இடது பக்கம், உடலின் இடது பக்கம் மார்பு கூட்டின் கீழே அமைந்திருக்கக்கூடிய உங்களுடைய கீழ் உதட்டை ஒத்த உருவத்தில் அமைந்திருக்கக்கூடிய உறுப்பு தான் மண்ணீரல், ஸ்பிளீன். அதன் மீது கவனம். அதனுடைய இருப்பிடம், என்ன வேலை செய்து, அதுக்கான உயிரோட்டம் மனசு கடந்து வருது. மனசுல கவலை இருக்கும்போது இந்த உறுப்புக்கான உயிரோட்டம் குறையும். நம்ம எந்த அளவுக்கு கவலைப்படக்கூடியவங்களா இருக்கிறோம், நம்ம மனசுல எவ்வளவு கவலை ஒரு மலை மாதிரி நிக்குதுன்றதை உணர்ந்து இந்த மலையை நீங்கள் தகர்த்தெறிவதற்கான விருப்பத்தை, முயற்சியை தொடங்குங்கள். இறைவனிடம் உதவி தேடு. அடுத்து உங்களுடைய சிறுநீரகங்களின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்கள் உடலின் பின்புறம் இடுப்பு பகுதியில், கீழ் இடுப்பு பகுதியில் பக்கத்திற்கு ஒன்றாக 2 சிறுநீரகங்கள் அமைந்திருக்கின்றன. அவைகளின் மீது உங்களுடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும். அடுத்து உங்களுடைய கல்லீரல் என்ற உறுப்பின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய உடலின் வலது பக்கம் மார்பு பகுதியில் கல்லீரல் என்ற உறுப்பு அமைந்திருக்கிறது. மார்பு பகுதிக்கு கீழே, மார்பெலும்புகளுக்கு கீழே இந்த உறுப்பின் இருப்பிடத்தின் மீது கவனம். இந்த உறுப்பின் வடிவத்தின் மீது கவனம். இந்த உறுப்பு செய்யக்கூடிய வேலையை நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த உறுப்பிற்கான உயிரோட்டம் உங்கள் மனதை கடந்து, மனதில் கோபம் இருக்கும்போது, எரிச்சல் இருக்கும்போது கல்லீரலுக்கான உயிரோட்டத்தை நீங்கள் குறைத்துக் கொள்கிறீர்கள்.
கல்லீரலுக்கான உயிரோட்டம் குறையும் போது உங்கள் உடலில் கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கின்றன. கழிவுகள் நீக்கப்படுவதும், கழிவுகளுடைய வீரியம் முறிக்கப்படுவதும் பலகீனம் அடைகிறது. கழிவுகள் வீரியத்தில் உடலில் தங்குகின்றன. மிகப்பெரிய ஒரு நோய்த்தன்மையின் தொடக்கமாக அமைந்துவிடும். உங்கள் கோபம் உங்களை முதலில் பாதித்தது. உங்கள் வெறுப்பு, உங்கள் மனதில் எழக்கூடிய அந்த சிறிய எரிச்சல் கூட உங்கள் உடலில் ஒரு பாதகமான சலனத்தை ஏற்படுத்தாமல் போகாது. கல்லீரலின் மீது கவனம். கோபத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும். இறைவனிடம் உதவி செய்வாயாக என்று நீங்கள் இதற்காக உங்கள் விருப்பத்தை வையுங்கள். இப்போது உங்களுடைய முழு உடலின் மீதும் கவனம் செலுத்துங்கள். ஒரு ஆளுயர கண்ணாடியின் முன்னால் நின்று உங்கள் முழு உருவத்தையும் எப்படி பார்ப்பீர்களோ அதே போல உங்களுடைய முழு உருவத்தையும் உங்கள் மனக்கண்களில் பாருங்கள். இந்த உருவம் இறைவன் படைத்தது. மிகவும் மகத்துவமான படைப்பாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை இறைவன் பார்க்காமல் இல்லை. உங்களை அவன் விட்டுவிடவில்லை. உங்கள் ஆரோக்கியத்திற்கு அவன் பொறுப்பேற்க தயாராக இருக்கின்றான். உங்கள் ஆரோக்கியத்தின் மீதான பொறுப்பை இறைவனிடம் கொடுத்து விடுங்கள். இறைவனே, என்னுடைய ஆரோக்கியத்திற்கு, என்னுடைய நோய்களை நீக்குவதற்கு நீயே இன்று முதலாக பொறுப்பாளி. உன்னையே நான் பொறுப்பேற்படுத்துகின்றேன் என்று உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கான, உங்களுடைய சுக வாழ்விற்கான பொறுப்பை இறைவனிடம் கொடுத்து விடுங்கள். இறைவன் உங்களை அந்த பாதையில் வாழ்விப்பான். அதற்கான ஞானங்களை, சூழ்நிலைகளை உங்களுக்காக அமைத்து தருவான். நம்மால் ஆரோக்கியமாக இந்த உலகத்தில் வாழ முடியாது. எனவே இறைவனை பொறுப்பேற்படுத்துங்கள். அவனிடம் உதவி தேடுங்கள். நாம் நம்முடைய தியானத்தை நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். மெதுவாக கண்களை திறந்து. ஸோ இந்த ஃபார்ம் 10ங்கிற முக்கியமான ப்ராக்டிஸை ஒரு கைடடா இல்லாமல் நீங்களே செல்ஃபாக பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ப்ராக்டிஸ் இன்னைக்கு பண்ணோம். இருந்தாலும் 2-3 நான் இடையில பண்ணேன். நீங்களே இதை பண்ணலாம். இது வந்து ஒரு ஃபார்ம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இது ஒரு உணர்வு, ஒரு நினைவூட்டல் தானே. அதை நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான ஃபார்ம் இது. இதை நம்ம செய்யும்போது என்ன நடக்கும், என்ன மாதிரியான விளைவு நம்ம லைஃப்ல ஏற்படும்னா, கெட்ட குணங்கள் எழும்போதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன் பாடியில, உடம்புல, மனசுல ஏற்படும். இது வேண்டாம். அது வந்தது தெரியும். இப்ப சில பேருக்கு தெரியாதுல்ல. நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், பொறாமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம மனசுல இப்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம மனசுல பயம் இருக்குன்றதே தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. இந்த ஒரு கான்சியஸ் நம்ம போகும்போது சின்ன பயம், சின்ன பெருமை, சின்ன கோபம், சின்ன அவசரம், சின்ன வெறுப்பு எது வந்தாலும் உடனே தெரிஞ்சிடும். வேண்டாம் வேண்டாம் இந்த மாதிரி சொல்லி 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 பழகிட்டீங்கன்னாலே எதுவுமே வராது. ஒரு பாயிண்ட்ல கிளீனா இருக்கும். அப்பதான் உண்மையான உயிரோட்டத்தோட நம்ம வாழ்றத உணர முடியும். இப்ப நம்ம கெட்ட குணங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையே, வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, இது உயிரோட்டமா வாழ்றது இல்லை. இது குறைவான ஒரு உயிரோட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நிறைவான உயிரோட்டத்துல நம்ம வாழ்ந்தா எப்படி அந்த அனுபவம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது நாம கெட்ட குணங்களை நீக்கி கொண்டு நல்ல குணங்களில் வாழ வேண்டும். அது ஒரு எவ்வளவு பெரிய ஹாப்பினஸ்.
அதுக்கான ஒரு சின்ன படி தான் இந்த ஃபார்ம் 10. ஸோ இதை நல்லபடியாக நம்ம எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் கூடுமான வரைக்கும் நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். இன்றைய தியான வகுப்பை நாம் நிறைவு செய்தோம். நாளைய தியான வகுப்பு காலை 6:15 மணிக்கு. நாளைக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டு நியூ ஃபார்ம் நம்ம கற்றுக்க போகிறோம். தவறாமல் எல்லாரும் வகுப்பில் கலந்து. தேங்க்யூ வெரி மச்.